என்னை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது? ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டு போல் ஈரானிலும் போடப்படுமா? அணு ஆயுதம் விரைவில் பயன்படுத்தப்பட போகின்றதா? காணொளியை முழுமையாக பாருங்கள். வரலாற்று காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரை தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக யுத்தம் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் உருவாகிய விளைவுகள் இன்று வரை தாக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமே இரண்டாம் உலக மகா யுத்தம். இந்த யுத்தமானது 6 ஆண்டுகள் நீடித்தது. இந்த யுத்தத்தில் பல நாடுகள் பங்கேற்று தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கையில் எங்கே இந்த யுத்தத்தில் தாம் வீழ்ந்து விடுவோமோ என்று எண்ணி அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியது. இதனை சற்றும் எதிர்பாராத ஜப்பான் அமெரிக்காவிடம் சரணடைந்தது. போர் முடிவுக்கு வந்தது. இது நமக்கு தெரிந்த கதை, தெரியாத கதை என்று சொல்லவா? அதாவது முதலாம் உலக மகா யுத்தம் முடிவுற்றாலும் உலக நாடுகளுக்கிடையில் பனிப்போர் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஜெர்மனியில் ஹிட்லரும் இத்தாலியில் முசோலினியும் உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாய் இருந்தன. ஜெர்மனியும் இத்தாலியும் பாசிசம் நாசிசம் என்றவாறு தங்கள் கொள்கைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையில் அமெரிக்கா தன் வல்லரசு கனவை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு அமெரிக்கா எடுத்துக்கொண்ட பாதையில் அணு ஆயுதங்கள். ஆம், உலகில் முதலாக அணுகுண்டு உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில்தான். இரண்டாம் உலக மகா யுத்தம் தீவிரமடைந்த காலத்தில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் இரகசிய ஆராய்ச்சிகள் நடத்தியது அமெரிக்கா. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த அறிவியலாளர்களும் இந்தியா, கனடா போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அணுகுண்டுகளை கண்டுபிடித்தனர். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இத்தாலியும் ஜெர்மனியும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையில் அமெரிக்காவின் நேரடி எதிரியாக ஜப்பான் மாறியது. அமெரிக்காவை போன்றே ஜப்பானும் வல்லரசை இலக்காக நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வேளையிலே ஜப்பானை நிலைகுலைய வைக்க அமெரிக்கா அணுகுண்டு, அதாவது சின்ன பையன் லிட்டில் பாய், குண்டு மனிதன் ஃபேட் மேன் எனும் அணுகுண்டுகளை கையில் எடுத்தது. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமெரிக்கா ஆடிய விளையாட்டு உலக சரித்திரத்தில் இன்றும் மறக்க முடியாத ஆட்டமாகத்தான் இருக்கின்றது. சில வினாடிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். வெப்பம் சூரியனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. கட்டிடங்கள், மரங்கள் அனைத்தும் எரிந்தன. இன்று பல வருடங்கள் கடந்துவிட்டது. எனினும் இரத்த புற்றுநோய் அதிகரித்து வருகின்றது. பிறந்த குழந்தைகளில் மூளை வளர்ச்சி குறைபாடு, கதிர்வீழ்ச்சி காரணமாக மண் பல ஆண்டுகள் பயிரிட முடியாத நிலையை தட்டியுள்ளது. கதிர்வீழ்ச்சி கலந்த அமிலமலை உருவாக காரணமானது. இவ்வாறு பல மாறாத பாதிப்புகள் இன்றும் உலக மக்கள் மனதில் ஆறாத வடுவாக உருவாகியுள்ளது. காரணம் என்ன? எதிர்மறையான ஆற்றலின் சக்தியா? ஆம், ஒட்டுமொத்த எதிர்மறையான ஆற்றலின் விளைவே அணுகுண்டின் விளைவாகும். ஒரு மனிதன் வெற்றியை அடைய எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு ஏதுமுண்டா? இது என்னுடைய மதம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய அதிகாரம், இதுவே முதலில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அளிக்கப்படுவது என்ன? மக்களா அல்லது நாடா? ஜப்பானை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா அன்று அணுகுண்டு வீசியதால் அனைத்து நாடுகளும் நேற்று வரை அமெரிக்காவை கண்டு பயந்து கொண்டிருந்தாலும் இன்று ஈரானும் நானும் அதற்கு சளைத்த நாடு அல்ல என்று நிரூபித்து கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வாறு ஜப்பானை கட்டுப்படுத்த அன்று அமெரிக்கா குண்டு போட்டதோ அதேபோல் இன்றும் அவ்வாறு நடைபெறுமா? இன்று வரை அமெரிக்கா அணு ஆயுதத்தை கையில் ஏந்தவில்லை. இது மக்கள் மனதில் உள்ள அனைவரது கேள்வியா? அணுகுண்டு போடப்படுமா இல்லையா? அது நமக்கு தேவையில்லை. இதில் ஒரு விடயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழிக்க வேண்டுமென்ற கருவை வைத்து உருவாக்கப்பட்ட அணு ஆயுதத்தின் சக்தியின் அளவையே அளவிட முடியாது எனில் ஆக்கத்தை நோக்கி நகரும் பாதையில் சாதகமான ஆற்றலின் விளைவை ஒன்றிணைத்தால் அது
அணுகுண்டின் ஆற்றலை விட அதிக ஆற்றலுடன் அல்லவா இருக்க வேண்டும். விளைவுகளும் பல மடங்கு நமக்கு நன்மையைத்தானே கூற வேண்டும். இதனை நான் வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறவில்லை. வாழ்ந்த யோகிகளும் முனிகளும் ஞானிகளும் மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர்களும் எதை செய்து எட்ட முடியாத உயரத்தை அடைந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சாதகமான ஆற்றலை ஆழ் மனதில் உறுதியாக்கினார்கள். தங்களுடைய மனதின் கேள்விகளுக்கு செய்த செயல்களின் பலனையே நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்று முற்றுப்புள்ளி வைத்தார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீணான எதிர்மறையான விடயங்களை தங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கவில்லை. அதேபோல் நாமும் நமது சாதகமான சக்தியின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இரு புருவ மத்தியில் உங்கள் சிந்தனைகளை ஒன்று குவியுங்கள். ஒட்டுமொத்த சாதகமான உணர்வுகள் உங்கள் ஆழ் மனதில் ஓர் அதிர்வினை உருவாக்கட்டும். சாதகமான சிந்தனைகளின் அதிர்வினால் எதிர்மறையான வீணான கரைகள் கரைந்து போய்கொண்டிருக்கின்றன. இனிப்பின் சுவையை நாக்கு சுவைப்பது போல் அமைதியின் சுவையை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அமைதியின் ஆற்றல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் எதிர்மறையான ஆற்றலை சுற்றி வளைக்கின்றது. மனிதர்களே, அணுகுண்டின் ஆற்றலை விட எமது சாதகமான ஆற்றல் உலகின் மொத்த எதிர்மறையான விடயங்களையும் வெல்லக்கூடியது. சற்று முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் ஆற்றலை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள்.